அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இப்போதைக்கு நாம பெத்தெடுத்த அமலா விமலாவை விட்டு கொடுத்து தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்மள மாதிரியே சீதா கீதாவை பெத்தவங்க அவங்க நம்ம கூட இருக்கட்டும்னு விட்டு கொடுத்துருவாங்களா? அப்படி ஒண்ணு நடந்தா இந்த உலகத்திலேயே அதிகமா சந்தோஷப்படுறது நாமளா தாங்க இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கா இல்லையான்னு தெரியலங்க. ஏங்க என்னங்க சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு பசியில சாரதா, என்னால சாப்பிட முடியாது. ஐயோ, நான் வேற ஏதேதோ சொல்லி உங்க மனசை குழப்பிட்டேன். கடவுள் நம்மள சோதி பாருங்க, ஆனா கைவிட மாட்டாரு. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. வேணாம் சாரதா, என்ன கட்டாயப்படுத்தாத. சொல்றத கேளுங்க. என்னங்க என்னங்க ஏங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. வேண்டாம், பரவாயில்ல. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சிருக்கேங்க. என்னங்க ஏங்க நில்லுங்க. நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால நடக்க இருக்கிறது ஏதாவது மாறிட போதா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்குங்க உங்க உடம்ப வருத்திக்கிறீங்க? கொஞ்சமாவது சாப்பிடுங்க, வாங்க. சாரதா, வயிறை ஏன் தெரியுமா கடவுள் நெஞ்சு கீழே படைச்சிருக்கான்? மனசாட்சிக்கு விரோதமா சம்பாதிக்கிற பணத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, மனசுல நிம்மதி இல்லாம குழப்பமா இருந்தா சாப்பிட முடியாதுங்கிறதுக்காகத்தான். உங்க விளக்கெல்லாம் கரெக்டு தாங்க. இதே மாதிரி நானும் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? என்ன பாக்குறீங்க? மகாபாரதத்துல மாதா குந்தி தேவி தான் தன்னோட அம்மா, பஞ்ச பாண்டவர்கள் தான் தன்னோட தம்பிங்கன்னு தெரிஞ்சும் கர்ணன் அவங்க பக்கம் பேசலையே. ஏ செஞ்சோற்று கடன், நன்றி, விசுவாசம். இந்த விளக்கம் இப்ப எதுக்கு? மகாபாரதத்துல ஒரு கர்ணன் தான், ஆனா நம்ம வீட்ல 2 கர்ணன். சீதா இந்த வீட்டை விட்டுட்டோம், நம்மள விட்டுட்டும் போறதா இருந்தா எப்பவோ அவ தங்கச்சிய கூட்டிட்டு போயிருக்கலாங்க. அப்படி போலியே அவ நம்ம கூட தானே இன்னும் இருக்கா. எதனாலங்க? சின்ன வயசுல தான் தங்கச்சியோட நடு ரோட்ல திக்கு தெரியாம நின்னுப்போ நான் அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து நம்ம பெத்த பொண்ணுங்க மாதிரி வளர்த்து ஆளாக்கணுமே. அந்த நன்றி உணர்ச்சி அதுதாங்க செஞ்சோற்று கடன். நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆண்டவ என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கானோ அதே மாதிரியே நடக்கும். எல்லாம் விதிப்படிதான் நடக்கணும்னா அப்புறம் பிரார்த்தனைகள் எதுக்கு? வேதங்கள் எதுக்கு? கடவுள் எதுக்கு? கடவுள்ங்கிறது தனித்தனியா இல்லைங்க, அவங்க மனசாட்சி தான் கடவுள். மனசாட்சிக்கு விரோதமா நடந்துகிட்டதுனாலதான் நாம இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது பாசத்துக்கும் உண்மைக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம். பாக்கலாம் உண்மை ஜெயிக்குதா பாசம் ஜெயிக்குதான்னு. நீங்க வாங்க சாப்பிடுங்க. வேண்டாம் சாரதா, விட்டு. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்றது கேளுங்க, உட்காருங்க. நான் எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. இந்தாங்க. வேணாம் சாரதா, சொன்னா கேள. இருங்க, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நான் என்ன சின்ன குழந்தையா? நீ ஊட்டுற? உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க எப்பவுமே எனக்கு குழந்தைதான். ஐயோ, குடு குடு, நானே சாப்பிடுறேன்.
மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். ஏய், என்னடி ஆச்சு உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் விஷ் பண்ணா சிரிச்சுட்டே விஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன கோவமா போறாங்க? அதாண்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்ன பிரச்சனையோ, யார் மேல கோவமோ? ம். ஹாய். குட் மார்னிங். Excuse me, ma'am. May I come in? Yes. மேம், உங்க பிரசன்டேஷன்ல கரெக்ஷன் இருக்கு மேம். என்னோட பிரசன்டேஷன்ல கரெக்ஷனா? ஆமா மேம். இது வரைக்கும் நீங்க ஃபைனல் பண்ணி கொடுத்ததுல எந்த கரெக்ஷனும் இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேம். என்னோட இதுல ஒரு தப்பா? ஓகே, நான் கரெக்ட் பண்ணி வைக்கிறேன். யூ மே கோ. தேங்க்யூ மேம். Gita, if you don't mind, may I know what happened? நத்திங் ஹேப்பன். இல்ல கீதா, something is wrong with you. லுக் ரிஷி, ஐ அம் ஆல் ரைட். மைண்ட் யுவர் பிசினஸ். நீ இப்படி டென்ஷன் ஆகிறதுலே தெரியுது நீ நார்மலா இல்லைன்னு. நீ என்கிட்ட எரிஞ்சு விழுகிறது ஒன்றும் புதுசு இல்லை கீதா. பட் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிருக்கு. அதுதான் புதுசாக இருக்கு. அதுவும் ஒரு ஸ்டாஃப் வந்து அதை சுட்டி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு உன் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரெசன்டேஷனில் என்ன இருக்குன்னு கவனிக்காம அப்படியே சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க. என்ன ப்ராப்ளம் உனக்கு? கம் ஆன் டெல் மீ. யானைக்கும் கூட அடி சறுக்கும். நான் சாதாரண மனுஷி தானே. என்னோட தப்பை நான் ரெக்டிஃபை பண்ணிப்பேன். யானைக்கு அடி சறுக்குனா எந்திரிக்கிறது கஷ்டம்தான். இது பாருங்க ரிஷி, ஏற்கனவே நான் எம்டி கிட்ட கிளியரா சொல்லிட்டேன். ரிஷி என்னை டிஸ்டர்ப் பண்ணார்னா நான் என் கேபினை விட்டு வெளியில போய் ஸ்டாஃப்ஸ் கூட போய் உட்காந்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க அமைதியா இருக்க போறீங்களா ஆர் நான் எதிர்த்து வெளியே போட்டுமா? ஐயோ, என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கேட்கல, ஒரு வெல்விஷராக தான் கேட்டேன். நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஏன் தேவையில்லாம மூக்கு நுழைச்சு மூக்க உடைச்சுக்கிறீங்க? இல்லை கீதா. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் வெளியே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் உட்காருங்க, நான் வெளியே போகிறேன். நான் இவ்ளோ கான்ஷியஸா இருந்தோம் எப்படி மிஸ் ஆச்சு? கணேஷ். சொல்லுங்க சார். என்ன சார், கீதா மேடம் ரொம்ப மூட வீட்டில் இருக்காங்களா? இல்லை, காலையில் அவங்க ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது நாங்களாம் விஷ் பண்ணோம் சார். பதிலுக்கு அவங்க விஷ் பண்ணவே இல்லை சார். அப்படியா சார், சாதாரணமாகவே உங்கள் மேலே அவங்க கோபமாக இருப்பாங்க. பார்த்துங்க சார். அவங்க மூட வீட்டில் வேற இருக்காங்க. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
துர்கா. சொல்லு துர்கா. புரியுதா? இதுவரைக்கும் என்ன அமைதியா தான் நான் பார்த்துருக்கேன். இனிமே டெரரா பார்க்க போறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். கணேஷ். உட்காருங்க சார். உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். இந்த ஃபைலை செக் பண்ணணும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்களேன். ஓகே சார். ஓப்பன் பண்ணுங்க. மேடம் டீ. டீ மேடம். டீ மேடம். सर टी. टी सर. एक्सक्यूज मी सर. टी. टी सर. தேங்க்யூ. வச்சிருங்க. टी ஆ सर. அங்கே வச்சிருப்பா. சிவா, ஒரு நிமிஷம் வாங்களேன். என்ன சார்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், மறைக்காம உண்மையாக சொல்லணும். என்ன சார்? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? எது வந்தாலும் கேளுங்க சார். நானும் ஒரு 2-3 நாளாக கீதாவை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க ஏதோ டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. ஏன் கேட்குறேன்னா, நீங்களும் கீதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதான் மறைக்காம சொல்லுங்களேன். அது சிவா. அது சார். சரி படுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி சிவா, டேடி வந்துட்டாரு, நான் அப்புறமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்களா? வேலையை பாருங்கள். சரி சார். Good morning, sir. What is this, Geeta? There are so many mistakes. Becoming irresponsible day by day. நீ ரொம்ப சின்சியரான பொண்ணு, டெடிகேட்டிவான பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. ஏன் என் சன்னையே உனக்கு அடுத்த இடத்துல தான் வச்சிருக்க. நீ இப்படி பண்ணிட்டீங்க. உன்னை நம்பித்தான மொத்த நிர்வாகத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சேன், இன்க்ளூடிங் மை சன். நீ இப்படி பண்ணலாமா? உன்னுடைய இந்த அஜாக்கிரதையினால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? எனக்கு பணம் ஒரு மேட்டர் இல்லை கீதா, ஆனா கம்பெனியோட நல்ல பேரு போயிடுச்சே.
கிளைண்ட்ஸ் எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல கீதா. ஆடிட்டர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட், பேங்க் மேனேஜர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட், லாயர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட். லீவ் தட் aside. நீ ரெகுலரா பண்ற அக்ரிமெண்ட்ஸ் கூட ரினியூவல் பண்ணலையே கீதா. என்னாச்சு? நீ ஒர்க்ல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்து நான் பார்த்ததே இல்லை கீதா. சாரி சார். நான் இவ்வளவு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஜஸ்ட் ஒரு வார்த்தையில சாரின்னு சொல்ற. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ரீசன். என்ன ரிஷி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா? சார், அவர் மேல எந்த தப்பும் இல்லை சார். அப்படியே இப்படி எல்லாம் நடக்குது? உன் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அது வந்து சொல்லு கீதா. எப்படி? என் கம்பெனியோட ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் உனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா நீ என்கிட்ட சொல்லணும். நீ இப்படி சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீதா. எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட இந்த கம்பெனி நீ நல்லபடியா பாத்துக்கிட்ட. Now what happened? கீதா, நீ இப்படி அமைதியா நிக்கிறத பார்க்கும்போது நீ ஏதோ வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்துல இருக்கிறேன்னு தெரியுது. சி கீதா, நான் ஒரு எம்டியா சொல்லல, உன் தகப்ப ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். சி கீதா, பிரச்சனைங்கிறது ஓடுற தண்ணி மாதிரி. சில சமயம் காலளவும் ஓடும், சில சமயம் கழுத்தளவும் ஓடும். அதுல நாம ஸ்டெடியா நிக்க கத்துக்கணும். தேவைப்பட்டா எதிர்நீச்சல் அடிக்க கத்துக்கணும். முதல்ல உன் பிரச்சனையில இருந்து வெளியே வா. மறுபடியும் இது மாதிரி நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஓகே? கீதா, இப்பயாவது உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்னம்மா, நீங்களே காஃபி போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, சாமி ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. அந்த உடஞ்ச கண்ணாடி எல்லாம் ஓரமா போட்டுட்டல? போட்டாச்சுமா. என்னமோ தெரியல, சாமி போட்டோ உடஞ்சதுல இருந்து சகுனமும் சரியில்லை, மனசு வேற சரியில்லை. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து வேலை. சரிங்கம்மா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இந்தாங்க காஃபி, சூடா இருக்கு, பார்த்து குடிங்க. ஆனந்த் ஃபோன் பண்ணாராங்க? இன்னும் இல்லம்மா. என்னங்க அது, ஃபோன் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுக்கா இவ்வளோ நேரம்? முதல்ல மும்பைக்கு ஃபோன் பண்ணணும், ஹோட்டல்ல விசாரிக்கணும், கொஞ்ச நேரம் ஆகும், அவ்வளவுதான். நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்குதுங்க, மனசே வேக்காளமா இருக்கு. ஆனந்த் போனா? கேளுங்க கேளுங்க. ஹலோ சார், நான் ஆனந்த் பேசுறேன். சொல்லு ஆனந்த். மேகலாட்ட பேசுனியா? மேடம் லைன்ல வரல சார், அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். யார்கிட்ட? மேகலாட்டையா? இல்ல சார், ஹோட்டல் ரிசப்ஷன்ல தான் பேசினேன். மேடம் ரூம்லயே இல்லையா சார்? ரூம்லயே இல்லையா? அப்ப எங்க போனா? சார், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். மேடம் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகி புக் பண்ண ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மார்னிங் நேரத்தோட கிளம்பி வெளியில போயிருக்காங்க. அப்படியா? ஆமா சார். ஒருவேளை ஏதாவது மீட்டிங்ல சிக்னல் கிடைக்காத இடத்துல இருந்திருப்பாங்க. ரிசப்ஷன்ல ரூமுக்கு வந்த உடனே கால் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கூப்பிடுவாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். என்ன சார், எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு. எங்க மேகலை எப்போ வருவாளாம் கேளுங்களேங்க. ஆனந்த்,
சொல்லுங்க சார். மேகலா எப்போ ரிட்டர்ன் வருவான்னு சொன்னாங்களா எதுவும்? அது போன வேலை முடிஞ்சதும் இன்னைக்கே கூட ரிட்டர்ன் ஆயிடலாம் சார். ஓகே ஆனந்த், வச்சிருப்பா. ஓகே சார். ஆனந்த் என்னங்க சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மேகலா வெளியே போயிருக்காப்லையா, வந்தவொடனே ஃபோன் பண்ணுவா. அப்ப ஏங்க அவ எனக்கு ஃபோன் பண்ணல? சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். சிக்னல் கிடைச்சவொடனே ஃபோன் பண்ணுவா. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியாரு. இல்லைங்க, அவகிட்ட இருந்து ஃபோன் வராம என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாதுங்க. இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க, சூடா இருக்கு. மகமாயி, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. Don't worry, Mukesh. I'll set right everything in a day or two. Actually, you know that girl. She's a very bright and brilliant girl. Maybe some family tension. I don't know. But you don't worry. I'll take care of everything. I'll call you. Okay. I'll call you later. Okay. May I come in, sir? Please come. Wha Geeta? Okay. Sir, it's okay, sir. See Geeta, இப்பதான் எல்லா கிளைண்ட்ஸையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறேன். Are you all right? Yeah. உன் ஆன்சர்ல கான்ஃபிடன்ஸ் இல்லையம்மா? போல்டா சொல்லு. அப்பதான் நான் தெம்பா ஒர்க் பண்ண முடியும். If you don't mind, எனக்கு ஒரு 1 month லீவ் வேணும் சார். What? 1 month லீவா? எதுக்குமா? என்ன உன் மேல நான் கோவப்பட்டதுக்கா என்ன பழி வாங்குறியா? சார், அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க சார். என் மேல கோவப்படுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பின்ன எதுக்குமா 1 month லீவ் கேக்குற? சார், என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பெரிய தப்பு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள என்ன லீவ்ல அனுப்பிடுங்களேன். நானும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். கீதா, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இப்ப ஏதோ ப்ராப்ளம், அதனால உன்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு, அதை நான் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்காக நீ 1 month லீவ்ல போணுமா? இல்ல சார், அது கீதா, நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெறும் எம்டி ஸ்டாஃப்ங்கிற அளவுக்கு இல்ல, அப்பா பொண்ணு மாதிரின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ என் வீட்டுக்கு வந்து எவ்வளவு அக்கறையா மாத்திரை சாப்பிட வச்ச, அதே அக்கறை பாசத்தோட தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன். என் உடம்பு குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ண உனக்கு உன் மனசு குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லக்கூடாதா? சார், என் பிரச்சனை என்னன்னு என்னால தெளிவா சொல்ல முடியல. அதுதான் என்னோட பிரச்சனையே. என்ன சொல்ற கீதா? சார், நான் அம்மா அப்பான்னு கூப்பிட்டதை விட அக்கா அக்கான்னு கூப்பிட்டதுதான் அதிகம். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே என் அக்கா தான். அப்போ உங்க அப்பா அம்மா? எங்களை பெத்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது சார். இப்ப இருக்கவங்க எங்களை வளர்த்த அம்மா அப்பா. எங்க அக்காவும் நானும் விவரம் தெரியாத சின்ன வயசுலயே ஊரை விட்டு வந்துட்டோம். அந்த வயசுல இருந்து எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாம என்னை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்னுடைய அக்கா தான். ஆனா அவ இப்ப கொஞ்ச நாளா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா சார். உங்க அக்கா கிட்ட நீ பேசி பாத்தியா? நான் பேசி பார்த்துட்டேன் சார், எவ்வளவா கேட்டும் பார்த்துட்டேன். ஏன் மனசு கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக அவ எதையுமே சொல்லாம மறைக்கிறா. மீறி கட்டாயப்படுத்தினா எல்லார் மேலயும் எரிஞ்சு விடுறா. அதனால எங்களை வளர்த்த அப்பா அம்மா கூட ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காங்க. நார்மலா இல்லாத எங்க அக்காவை நினைக்கும் போது என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எப்பவுமே அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு சார். அதனாலதான் சார் இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு. கீதா, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக 1 மாசம் லீவ் எடுத்தாதான் அது சரியாகுமா? முதல்ல உன் அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு நீ கண்டுபிடி. அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன். இல்ல சார், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கீதா. போய் வேலையை பாரு. ஓகே சார்.
என்னால ஒர்க் பண்ணவே முடியல. என் ஞாபகம்லாம் அக்கா மேலேயே தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் நீ ஒர்க்கில் சின்சியராக இருந்து எம்டி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த. உங்கள் அக்கா ஞாபகத்தினால வேலையில் சொதப்பி எம்டி கிட்ட கெட்ட பேர் வாங்கிடாத. இந்த விஷயம் எம்டிக்கு தெரிஞ்சு போச்சு. எம்டி என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு. நானும் அக்கா விஷயத்த சொன்னேன். இதை கேட்டு அவரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா கேள்வி செய்யறேன்னு சொன்னாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு அக்காவை பத்தி சில விஷயங்கள் தெரியணும். என்ன தெரியணும்? நம்ம யார்கிட்டயுமே சொல்ல முடியாத அளவுக்கு அக்கா மனசுல அப்படி என்ன ரகசியம் புதைஞ்சிருக்கு? நீங்க 2 பேரும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிச்சிடலாம். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. கொஞ்சம் கூட யோசிக்காமலே பதில் சொன்னா எப்படி? அக்கா வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை அப்படியே அசை போட்டு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கலாம். சும்மா ஆசைப்போடுன்னா நாங்க என்ன ஆடா மாடா ஆசை போடுறதுக்கு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? போம்மா, இதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம். அக்கா கிட்ட கேட்டாலும் அவ பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. உங்ககிட்ட கேட்டாலும் ஏதோ மழுப்பலாவே பதில் சொல்றீங்க. சம்திங் ராங்.